அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இதிலே ஃபேமஸான ஜிகர்தண்டா ஆரஞ்சு ஜூஸ் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் செய்ய போகிறேன். சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டிலேயே ஈஸியாக ஜிகர்தண்டா செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை எடுத்துக்கோங்க. எந்த பால்னாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அதை கட்டியாக காய்ச்சிக்கணும். அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. பாலை இப்போ நல்லா காய்ச்சியாச்சு. 2-3 கொதி விட்டுக்கோங்க. நல்லா கொதி விட்டுட்டு காய்ச்சியாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். சுகர் நல்லா அதில் கரைஞ்ச உடனே 1 கப் அளவுக்கு இப்போ மில்க் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த பால் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர்னு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இது வேணும்னு இல்லைங்க, கட்டி கொடுக்கறதுக்காக தான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால அந்த பால் நல்லா திக்னஸ் கொடுக்குங்க, கட்டியாகுங்க. அதுக்காக இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறது. நம்ம காய்ச்சி வச்ச பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண உடனே கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டியாகும். இப்போ நல்லா கட்டி ஆன உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதை எதுக்காக அரைக்கிறேன்னா, கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஹார்ட் ஷேப்பில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த ஷேப்னாலும் நீங்கள் ஐஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃப்ரீசரில் 5 hours 6 hours வைக்கணும் ஃப்ரிட்ஜில். அப்போ தான் நல்லா கட்டியாகும். இது கட்டியாகிட்டு திருப்பி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் 5 hours 6 hours ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக கடல் பாசி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி பவுல் நிறைய வந்துடுங்க. மினிமம் 3 hours கடல் பாசி ஊறணுங்க. அடுத்ததாக இப்போ 4 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கேன். இதை தான் இப்போ நான் ஜூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆரஞ்சுடைய தோலையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். தோல் மேலே இருக்கிற நார்லாம் உரித்து எடுத்துடுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் நான் எடுக்கலை. அப்படியே தான் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். எல்லா ஆரஞ்சு மிக்ஸியில் சேர்த்த உடனே ஐஸ் க்யூப் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இது கட்டியாக இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி சேர்த்தோம்ல ஐஸ்கிரீமுக்கு, அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. வாட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாலோடு இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கைவிடாமல் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிச்சுக்கு வரவும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. ஏற்கனவே ஆரஞ்சு ஜூஸை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சு ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஆற வச்ச பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இப்போ ஆரஞ்சு ஜூஸு செஞ்சு வச்சல அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது சப்தே பிஞ்சாங்க. இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கணும். அடுத்ததான் நம்ம நைட்டு ஊற வச்சல கடல் பாசியை அதையும் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கடல் பாசிலாம் சேர்க்கறதுனால ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான ஐட்டங்க, ரொம்பவே நல்லதுங்க இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆரஞ்சு ஜூஸ் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஹாப்பி பிஸ்கட் நான் எடுத்துருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவரில் எந்த பிஸ்கட் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ண போகிறேன். இது நல்லா நொறுக்கிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக காய்ச்சின பாலை நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகணும். இதை
இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சாக்லேட் பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஆரஞ்சு ஜூஸை இந்த ஒரு கிளாஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிடல ஃப்ரீசரில், அதை எடுத்துக்கலாம். நான் 2 ஹவர்ஸ் வச்சனால வந்து மேலே மட்டும் தான் கட்டியாக இருக்குது, உள்ளெல்லாம் கட்டியாகவே இல்லை. ஸோ மேலாட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் மட்டும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப கட்டியாகலை. திருப்பி இதில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். அந்த ஜூஸ் மேலே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சு கொடுங்க. சேவ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். திருப்பியும் இந்த ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஐஸ்கிரீம் கட்டியாடும். அடுத்ததாக வந்து சாக்லேட் பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கலாம். அந்த சாக்லேட் பேஸ்ட்டை வந்து இந்த ஐஸ்கிரீம் மேலே வச்சுட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீம்னாலே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி சேவ் பண்ணி கொடுக்கும்போது ஜூஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குடிப்பாங்க. இது குழந்தைங்கள் மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க வந்து சிறிய விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோவே ருசியாக இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பால் வச்சு ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சோம். பாலே இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு மட்டும் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெறும் ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்சோட 1 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது அந்த ஆரஞ்சு ஜூஸை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண ஜூஸில் வந்து நம்ம பால் சேர்த்துட்டு நம்ம ஆட் பண்ண ஜூஸை இப்போ பால் சேர்க்காமல் ஜூஸை மட்டும் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளரில் வந்து கடல் பாசி ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக சத்தை பிஞ்சாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் கருஞ்சீரகம் மாதிரி தாங்க இருக்கும் பிளாக்காக. அது தண்ணியில் ஒரு செகண்ட் ஊற வச்சாலே அது உப்பிட்டு வந்துடும். அடுத்ததாக ஆரஞ்சு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கட்டியாயிடுச்சிங்க. கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ ஐஸ்கிரீம் அந்த அளவுக்கு நல்லா ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்துருச்சுங்க. நீங்கள் ஐஸ்கிரீமை வெளியே வாங்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. அடுத்ததாக ஆரஞ்சு ஜூஸ் மேலே இந்த ஐஸ்கிரீமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ண உடனே இது மேலே சப்தை பினாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கடல் பாசியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே இப்போ சேவ் பண்ணுங்கள். கரண்டி ஆட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஈஸியாகவே மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவை வீட்லேயே செய்யலாங்க. முழுக்க வந்து பால்லே செய்வாங்க. நம்ம வந்து ஜூஸ் வச்சு செஞ்சுருக்கோம், ஆரஞ்சு ஜூஸு. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ மீதி இருக்கிற ஐஸ்கிரீமை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கட்டியாக இல்லைங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கோல்டெல்லாம் போனவொடனே தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை வந்து ஒரு கிளாஸில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கிளாஸ் அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்த உடனே அது மேலே வந்து மாதுளம் பழத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ்கிரீமோட இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, நட்ஸ் ஐட்டம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். போன வீடியோலேயே நான் வந்து நட்ஸ் ஐட்டங்கள்லாம் போட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு ஐஸ்கிரீம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வாட்டி ஃப்ரூட்ஸுங்கெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதுவும் ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கஷ்டம்தாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீமில் சேவ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.